இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாதம் வரப்போது. மார்ச் மாதம் 2024 என்னென்ன கிரக மாற்றம் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். மார்ச் மாதத்தில் கிரக அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், மேலும் சூரியன் இந்த ராசிகள் பயிற்சி அடைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மட்டுமல்லாமல் சனியும் உதயமாகுது. அதனால் பல கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்பட போது. ரிஷபம், கடகம் உள்ளிட்ட பல ராசிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போது, சில ராசிகளுக்கு பாதகமாக இருக்க போது. மார்ச் 7 புத பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் கும்ப ராசிக்கு 7ஆம் தேதி மாறுறாரு. 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மீன ராசிக்கு மாற இருக்கிறாரு. மார்ச் 15 செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனியுடன் சேர இருக்காரு. மார்ச் 26 மேஷ ராசிக்கு புதற் பயிற்சியும், மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரனும் மீன ராசிக்கு மாற இருக்காரு. அதனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் நடக்க போகுதுன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மகத்துவம் நிறைந்த மாதம், மாசியும் பங்குனியும் சேரும் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்கிறாரு. இந்த நவகிரகங்களின் பிரயாணத்தால என்ன நடக்கும்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் வசந்த காலம் தொடங்குது இல்லையா? அந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில் இணைய போகிறாரு. மகர ராசியில் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதி முதல் கும்பராசியில் ஆட்சி பெற்றுள்ள சனியோடு இணைய போகிறாரு. பகை கிரகங்களின் கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரகங்களின் மாற்றத்தினால எல்லா விதமான வளர்ச்சியும் இருக்க போகுது. உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியுது. உங்கள் முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தையும் பெற முடியுது. வீடு, மனை, வாகனம் வாங்கும் உங்கள் விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறுமுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பணியிடத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க. மேலும் அதிகாரிகளுடனான உறவும் வலுவாக இருக்க போகுது. உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இனிமையான பயணம் போக வாய்ப்பு இருக்கு. துணையுடன் பரஸ்பர உறவுகளிலும் காதல் மலரப்போகுது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சனியோட சேர்ந்து பயணம் செய்கிறனால வீடு, நிலம் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். உடல் உபாதைகள் ஏற்படும். மனதில் சஞ்சலம் பிறக்கும். கடன் தொல்லைகள் அதிகரிக்கும் என்பதால இந்த காலகட்டத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வர மனக்குழப்பங்களும் போராட்டங்களும் கண்டிப்பாக நீங்கும். மார்ச் மாதத்தில் விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மார்ச் மாதத்தில் வீட்டு சூழலில் சவால்களை கொண்டதாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீட்டிலையே நீங்கள் பார்த்து நடந்துக்க வேண்டி வருது. சவாலான காலங்களில் ஆக்கப்பூர்வமான உரையாடலை கவனமாக செய்யணும். அப்போ தான் அது பயன் தரும். தீர்வுகளை தேடுறது ரொம்ப முக்கியம். உங்களின் இயல்பான தன்மையை நேர்மறையான முறையில் பயன்படுத்தணும். குடும்பத்திற்குள் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு அந்த வகையில் தான் அது பலனளிக்கக்கூடும். நீங்கள் நல்லிணக்கத்தை பேணணும்னா மன அமைதியை செய்யணும். மன அமைதியாக இருக்கணும்னா யோகா செய்யணும். மன அமைதியில் கவனம் செலுத்தி அதை அடைய நீங்கள் முயற்சி செய்யணும். உற்சாகத்தையும் மன வலிமையும் தரும் செயல்களில் நீங்கள் ஈடுபடணும். வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. குடும்பத்தில் ஏற்ப மாற்றம் கடந்த காலத்தில் இருந்த தவறான புரிதல்களை சரி செய்ய உதவும். சவால்களை கடினமாக இருந்தாலும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் வழிவகுத்துக்கணும். எப்போதும் நேர்மறையான எண்ணம் மற்றும் கற்கவும், மேலும் நீங்கள் அதை விருப்ப பாடத்தை கற்கவும் அதை வளர்த்துக்கிறவும் நீங்கள் தான் பிரயத்தனம் செய்யணும். விருச்சிகராசி அன்பர்கள் உங்கள் கூட்டாளிகள் அல்லது மனைவியுடன் ஈகோ மோதல்களை சந்திக்க நேருது. வீட்டு சூழலில் புதுப்பிக்கிறது அல்லது இடமாற்றம் போன்ற எதிர்பாராத மாற்றங்கள் நடைமுறைகளை மாற்றி தற்காலிக உறுதியற்ற தன்மையை நீங்கள் உருவாக்குறீங்க. இந்த மாற்றங்கள் இணக்கமாக சமாளிக்க நெகிழ்வுத்தன்மை ரொம்ப முக்கியம். குடும்ப கடமைகள் காரணமாக ஏற்படும் அழுத்தம் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குது. இது உங்கள் வாழ்க்கை துணையுடன் பதற்றம் மற்றும் தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்குது. மாதத்தின் நடுப்பகுதியில் புதிய காதல் வாய்ப்புகள் வரலாம். உறவில் சில சமயம் இணக்கமின்மையை வெளிப்படுத்தலாம். இந்த மாதம் முறிவுகள் மற்றும் பின்னடைவுகள் சாத்தியமாகுது. தற்போதுள்ள குடும்ப கவலைகள் அல்லது குடும்பத்திற்குள் தீர்க்கப்படாத மோதல்கள் தனிநபரின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பரவுது. ஆரோக்கியமான எல்லைகளை பேணுறது, மேலும் குடும்ப பிரச்சனைகளை பொருத்தமான உரையாடல்கள் மற்றும் பரஸ்பர புரிதல்கள் மூலம் ஆக்கப்பூர்வமாக தீர்ப்பது ரொம்ப அவசியம்.
மேலும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்களின் நிதிநிலை சற்று கவலை அளிக்கும் வகையில் இருக்கும். இழப்புக்கள் மற்றும் செலவுகளில் மட்டுமே கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நிதி நிலைமை தன்மை கொடுக்கக்கூடிய நிதி மூலோபாயத்தை பின்பற்றணும். மூலோபாய திட்டமிடல் மூலம் விருச்சிகராசி என்பவர்கள் பாதுகாப்பான நிதி எதிர்காலத்திற்கு வழிவகுக்க முடியும். நிதி சவால்களை எதிர்கொள்ள வீட்டை பழுது பார்ப்பதில், புதுப்பிக்கிறதுல, இடமாற்றம் தொடர்பான செலவு செய்கிறதுல மனதளவில் தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. விருச்சிகராசி என்பவர்கள் கூடுதல் செலவுகளுக்கு வழிவகுப்பீங்க. அதனால் பார்த்து செலவு செய்யுங்க. சாத்தியமான தாமதங்கள் அல்லது காகித பணிகளில் உள்ள சிக்கல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு எச்சரிக்கப்படுறீங்க. கூடுதலாக இந்த மாதத்தில் குழந்தைகளின் கல்வி மற்றும் பலவிதமான குழந்தைகளின் செலவுகள் இந்த மாதிரி அதிகரிக்கும். அதனால் கவனமாக நிதி மேலாண்மை மற்றும் பட்ஜெட் நீங்கள் போட்டுக்கணும். முதலீடு பங்கு சந்தையில் குறுகிய கால இழப்புகள் இருக்கலாம். முதலீடுகளை பன்முகப்படுத்துறது மற்றும் மனக்கிளர்ச்சியான முடிவுகளை தவிர்க்கிறது, இதெல்லாம் அபாயங்களை குறைக்க பரிந்துரைக்கப்படுது. இது மேம்பட்ட நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும். மேலும் விருச்சிகராசி என்பவர்கள் தொழில் வளர்ச்சி மற்றும் வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள், மறுசீரமைப்புகள் அல்லது புதிய சவால்கள் எல்லாம் வருது. விருச்சிகராசி என்பவர்கள் தகவல் அமைப்பு மற்றும் நெகிழ்த்தன்மை கொண்டிருக்கணும். இது தொழில்முறை வளர்ச்சிக்கு முக்கியமானது. வேலையில் அதிகரித்த அழுத்தம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை இதெல்லாம் உயர்ந்த மன அழுத்தம் மற்றும் கவலை நீரிகளுக்கு பங்களிக்குது. மன அழுத்தத்தை திறம்பட நிர்வகிக்க வழிகாட்டிகளின் ஆதரவை நாடணும். தொழில் முன்னேற்றம் குறுகிய காலத்தில் கடினமாக தோன்றினாலும் நேர்மறையான அணுகுமுறையுடன் நிலையான முயற்சியில் கவனம் செலுத்துறது நன்மை அளிக்கும். நேர்மையுடன் செயல்படுவது மற்றும் தவறான புரிதல்களை தவிர்ப்பதற்கு நேர்மறையான பணி நெறிமுறைகளை பேணுறது ரொம்ப முக்கியம். இது இல்லாட்டினா அவப்பெயர் உண்டாகும். வாடிக்கையாளர்கள் மற்றும் சக ஊழியர்களுடனான தவறான தொடர்பு அல்லது தவறான புரிதல்கள் குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. சம்பள அதிகரிப்பு, பதவி உயர்வுகள் அல்லது வேறு வகையான அங்கீகாரங்களை அடைகிறது மார்ச் மாதத்தில் சவாலாக இருக்கலாம். தொடர்ந்து மதிப்பை நிரூபிப்பதன் மூலம் நீண்ட கால இலக்குகளில் கவனம் செலுத்துறதும் எதிர்காலத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது அதனை சரியாக பயன்படுத்திக்கிறதும் விவேகமானது. வணிக விஷயங்களில் முதலீடுகளின் மதிப்பு குறையுது. அதனால் எச்சரிக்கையுடன் இருக்கணும். முழுமையான ஆராய்ச்சி மற்றும் பல்வகைப்படுத்துறது இந்த யுத்திகளை சாத்தியமான இழப்புகளை தணிக்க உதவுது. ஆவணம் சார்ந்த வேலைகளில் பிழைகள் அல்லது குறைபாடுகளை தவிர்த்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவை நிதி பின்னடைவுக்கு வழிவகுத்துரும். விவரங்களுக்கு உன்னிப்பாக கவனம் செலுத்துறது, ஆவணங்களை 2 முறை சரிபார்க்கறது மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்குறது உறுதி செய்கிறது, இதெல்லாம் அத்தியாவசிய முன்னெச்சரிக்கைகளாக இருக்குது. வணிக விரிவாக்கத்திற்கான திட்டங்கள் தடைகள் அல்லது தாமதங்களை சந்திக்கலாம். ஏற்கனவே உள்ள செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறது, செயல்திறனை மேம்படுத்துறது, மாற்று வளர்ச்சி உத்திகளை ஆராய்ச்சி செய்கிறது இந்த மாதம் அதில் கவனம் செலுத்துங்க. வாடிக்கையாளர்கள், வணிக பங்காளிகள் மற்றும் தொழிலாளர்களுடனான தவறான புரிதல்கள் மற்றும் தொடர்பு முறிவுகள் முன்னேற்றத்தை தடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். சாத்தியம் உள்ளது, இந்த மாதிரி தடுக்க சாத்தியம் இருக்குது. கூட்டாண்மை துறையில் புதிய கூட்டு முயற்சிகள் சவால்கள் அல்லது நிராகரிப்பை எதிர்கொள்ளலாம். பங்குதாரர்களுடன் வெற்றிகரமான கூட்டாண்மைகளை உறுதிப்படுத்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் மாற்றுத் திட்டங்களுக்கு தயாராக இருக்கணும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். வரவிருக்கும் மாதத்தில் சில உடல்நல சவால்கள் இருக்கலாம். வயிறு சம்பந்தமான உபாதைகளும் வர வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மற்றும் தாய்க்கு உடல்நல பிரச்சனைகள் ரொம்ப சாத்தியம். இரத்த அழுத்தம் மற்றும் எலும்பு சுகாதார பிரச்சனைகள் மார்ச் மாதத்தில் கவனம் தேவைப்படுது. ஒட்டுமொத்த நல்வாழ்வில் மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் வழிகாட்டுதலை மாணவர்கள் பெறுவாங்க. பள்ளி மாணவர்கள் தங்கள் கல்வி பாதையில் நம்பிக்கையுடன் செல்ல முடியும். கல்வி வெற்றிக்கான அடித்தளத்தை அமைக்குது. உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறப்பாக தேர்ச்சி பெறலாம். ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் அர்ப்பணிப்பால் உந்தப்பட்டு அந்தந்த கல்வித்துறையில் வெற்றியை சுவைக்க முடியும். மதிப்பிற்குரிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் அல்லது கல்வி நிறுவனங்களில் விரும்பப்படும் பதவிகளுக்கு உங்களை நிலைநிறுத்துவது இந்த மாதத்தில் இருக்குது. கல்வியில் சிறந்து விளங்க துர்க்கை அம்மனுக்கு பூஜை செஞ்சால் ரொம்ப நல்லது. சுப தேதிகள்
7, 8, 9, 13, 14, 15, 16, 22, 23, 24, 25 மற்றும் 26. அசுப தேதிகள் 1, 2, 3, 4, 17, 18, 19, 27, 28, 29, 30 மற்றும் 31. விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் ராசிக்கு சாதகமாக தைரியமும் துணிச்சலும் அதிகரித்து வியாபாரத்தில் நல்ல அனுபவத்தை பெறக்கூடிய பக்குவமெல்லாம் உண்டாகும். உங்கள் நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுவீங்க, அவர்களுடன் உல்லாசமாக நேரத்தை செலவிடுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். மேலும் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீங்க. உங்கள் தடைகள் குறையும் மற்றும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். இதன் மூலம் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகளும் முடிஞ்சு உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். கண்டிப்பாக செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும், ஆனால் வருமானம் சூப்பராக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வெளிநாடு போக விரும்பினா மாதத்தின் 2ஆம் பாதி அதற்கு சாதகமாக இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கலாம். உங்கள் தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த உங்கள் வேலையின் வேகத்தை அதிகரிக்கணும். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன் இந்த கிரகங்கள் தாக்கமும் 6ஆம் வீட்டில் குருவின் ஆதிக்கமும் இருக்குது. சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு வேலையில் முழு கவனத்துடன் செலுத்தணும். அப்போ தான் உங்கள் பணித்துறையில் நல்ல வெற்றியை பெற முடியும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் பார்ப்பீங்க. வியாபாரம் தொடர்பான சிறு பயணங்களும் இந்த மாதம் நடக்கும். நீங்கள் சில புதிய நபர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவீங்க. மேலும் நீங்கள் தொழில் ரீதியாக பலனை பெறுவீங்க. இந்த நேரத்தில் உங்கள் புத்தி கூர்மையாக இருக்கும். எதையும் ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கிருவீங்க. உங்களின் அறிவுத்திறன் வளரும். பாடங்களில் உங்கள் படிப்பு வலுவடையும். மாதத்தின் பிற்பாதியில் 5ஆம் வீட்டில் ராகுவுடன் சுக்கிரன் புதனும் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களை படிக்க விரும்புவீங்க. ஆனால் மன உளைச்சல் அவ்வப்போது உங்களுக்கு தொந்தரவு செஞ்சாலும் உங்களால் முடியும். உங்கள் கடின உழைப்பின் கவனம் செலுத்தணும். 4ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன் பயிற்சியாகிறாங்க. குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கலாம். தாயின் உடல்நிலை மோசமடையக்கூடும். அதனால் அவரது ஆரோக்கியத்தை சமமாக கவனிச்சுக்கிறணும். 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதனால உங்கள் காதல் உறவுகளில் யாரையும் பற்றி கவலைப்படாமல் இருப்பீங்க. உங்கள் காதலியை மகிழ்ச்சியாக வச்சிருக்க எல்லாத்தையும் செய்வீங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இடையே உள்ள தூரம் குறையும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பீங்க. உங்கள் அன்பையும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தையும் இருவரும் புரிஞ்சுக்கிருவீங்க. திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். சில நேரம் ஈகோ மோதல்கள் ஏற்பட்டாலும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிருவீங்க. அதனால் உறவை சீராக்க முயற்சி செய்வீங்க. உங்கள் மனைவியுடன் உங்கள் இணக்கம் சாதகமாக மாறும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் 11ஆம் வீட்டின் பயிற்சியாகிறாங்க. மேலும் உங்கள் 3ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் பயிற்சியாகிறாங்க. உங்கள் பொருளாதார நிலை சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்கள்ல இருந்து பணம் பெறலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் பெறலாம். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும். இதனால் லேசான நோய்கள் வந்தால் அதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவீங்க. ஆனால் நெஞ்சு வலி அல்லது விரைப்பு போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம். 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதனால சூரியனும் புதனும் இருப்பதனால வயிறு உபாதைகள் அதிகமாகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் துர்கா சாலிசாவை ஓதணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாதம் 2024ஆம் ஆண்டுக்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.